வணக்கம். இது சாய் காமதேனு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஸ்தலம் திருக்கோவிலூரில் இருக்க வீரட்டேஸ்வர ஸ்தலத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இது அஷ்ட வீரட்டான தலங்களில் ஒன்றாகும். இந்த கோவிலில் உரைகின்ற ஈசன் பெயர் வீரட்டேஸ்வரர், அம்மன் பெயர் பெரியநாயகி. இந்த கோவில் ஒரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த கோவிலில் தேவாரம் பாடியவர்கள் அப்பர், சுந்தரர், சம்பந்தர். இந்த தலத்து இறைவன் சுயம்பு மூர்த்தி தான். இந்த தலத்தில் உரைகின்ற விநாயக பெருமானை குறித்து தான் அவ்வை சீத களப செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பும் பல இசை பாடும் என்ற விநாயகர் அகவலை பாடியுள்ளார். அந்தகாசுரனை ஈசன் சம்ஹாரம் செய்த ஸ்தலம் இது. இந்த கோவில் அஷ்ட வீரட்டான தலங்களில் இரண்டாவது தலம். இங்கு சுவாமி மூலஸ்தானத்தில் உள்ள பைரவ ஸ்வரூபமாக உள்ளாராம். பில்லி சூன்யம், வைப்பு போன்ற தோஷங்களை நிவர்த்தி செய்வதாக இந்த ஸ்தேத்திரத்தில் ஒரு ஐதீகம். சுக்கிர பகவானுக்கு ஒரு சாப விமோச்சனம் பெற்ற ஸ்தலம். 64 பைரவிகள், 64 பைரவர்கள் உற்பத்தியான ஸ்தலம். சப்த மாதர்கள் உற்பத்தியான ஸ்தலம். இந்த கோவில் தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் இது 222வது தேவாரத்தலம். இந்த கோவிலோட ஸ்தலவிருட்சம் கொன்றை வில்வம். இந்த கோவில் மெய்ப்பொருள் நாயனார் ஆட்சி செய்த ஒரு அருட்பதி. இங்குள்ள அஷ்டபுஜ விஷ்ணு துர்க்கை ஞாயிறு, செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் வரும் ராகு காலங்களில் எலுமிச்சம்பழம் ஏற்றி வழிபட்டால் திருமணம் மற்றும் சுபகாரிய தடங்கல்கள் அகலும், வறுமை அகன்று வசந்தங்கள் வரும், பிரி நீங்கி வளங்கள் நன்மை வந்து சேரும். இந்த ஆலயத்தில் விநாயகர், முருகப்பெருமான், ராமர், பரசுராமர், கிருஷ்ணர், இந்திரன், காளி, யமன், காமதேனு, சூரியன், குரு பகவான், ரோமேஷ முனிவர், கண்வ மகரிஷி, மிருகண்டு முனிவர், பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாதர், வானாசுரன், ஆதிசேஷன், மன்மதன், குபேரன் ஆகியோர் வழிபட்டு பேறு பெற்ற ஸ்தலம். இத்தலம் பஞ்சபூத லிங்கங்கள், விஸ்வநாதர், ஏகாம்பரேஸ்வரர், சந்திரசேகரர், லிங்கோத்பவர் ஆகிய மூர்த்தங்கள் அருள் நிறைந்தவையாகும். விநாயகர் சதுர்த்தி அன்று இங்குள்ள பெரிய யானை கணபதி சன்னதியில் ஔவையார் பாடிய விநாயகர் அகவலை பாடி வழிபட்டால் வேண்டியவை அனைத்தும் நடைபெறும். இந்த கோவில் திருவண்ணாமலையில் இருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. முருகன் அசுரனை கொன்றதால் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பூமியில் சிவபூஜை செய்ய நினைத்தார். அம்பாள் எந்த இடம் என்று உணர்த்த அம்பாள் தன் கையில் இருந்த வேல் விழுந்த இடம் திருக்கைவேலூர் என்பதால் இந்த ஊர் திருக்கோவிலூர் என்ற பெயர் பெற்றது. நடுநாட்டில் உள்ள 276 தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் 11வது சிவஸ்தலங்களில் ஒன்றாகும். இந்த கோவிலில் சிவன் சுயம்பு மூர்த்தியாக தான் இருக்கிறார். இது அஷ்டவீரட்டான தலங்களில் இது ஒன்று. இந்த கோவிலில் சிவபெருமானே பைரவராக இருக்கிறார். மூலவர் மற்றும் அம்பாள் சன்னதிகள் இரண்டுமே மேற்கு நோக்கியவாறு தனித்தனி கோவில்களாக உள்ளன. 63 நாயன்மார்களில் நரசிங்க முனையராயர், மெய்ப்பொருள் நாயனார் ஆகியோர் அவதரித்த ஸ்தலம். ராஜராஜ சோழன் மற்றும் அவரது தாயார் வானவன் மாதேவி, ஆதித்ய கரிகாலன் அவதரித்த ஸ்தலமும் இதுவே. இத்தலத்தில் ஈசனே பைரவ வடிவம் என்பதால் தேய்பிறை அஷ்டமி நாளில் வீரட்டானேஸ்வரரை வழிபட்டால் தீவினைகள் அகன்று செல்வங்கள் தேடி வரும். தன் பூ உலக வாழ்வை முடித்து கொண்டு திருக்கைலாயம் செல்வதற்காக ஈசனை உருகி வேண்டிக் கொண்டிருந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இதையடுத்து ஐராவணம் என்னும் யானையை ஈசன் அனுப்பினார். அதில் ஏறிய சுந்தரர் கைலாயம் புறப்பட்டார். அவரோடு அவரது நண்பரான சேரமான் பெருமானும் குதிரையின் காதில் பஞ்சாட்சரம் போதி குதிரையின் மீது ஏறி கைலாயம் சென்றார். இருவரும் வானில் சென்ற பொழுது கீழே திருக்கோவிலூர் என்ற சிவஸ்தலத்தில் வீற்றிருக்கும் ஸ்தல விநாயகரை ஔவையார் வழிபட்டு கொண்டிருந்தார். அவர் சீதக்களப செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பும் பல இசை பாட என்னும் விநாயகர் அகவலை சொல்லிக் கொண்டிருந்தார். அவரிடம் சுந்தரரும் சேரமானும், ஔவையே, நாங்கள் கைலாயம் செல்கிறோம், நீயும் வருகிறாயா என்று கேட்டார்கள். கைலாயம் செல்லும் வண்ணம் எனக்கு யாருக்குத்தான் இருக்காது, நானும் வருகிறேன் என்று கூறிய ஔவை விநாயகர் வழிபாட்டை அவசரமாக முடிக்க எண்ணினார். அப்பொழுது ஒரு அசரீரி ஒலித்தது. அது விநாயகரின் குரலே. ஔவையே, நீ எனது பூஜையை வழக்கம் போல் பொறுமையாகவே செய். வழிபாடு முடிந்ததும் சுந்தரர், சேரமான் இருவருக்கும் முன்பாக உன்னை கைலாயத்தில் கொண்டு சேர்க்கிறேன் என்றார் விநாயகப் பெருமான். இதனால் மகிழ்ச்சி அடைந்த ஔவை சீதக்களப செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பும் பல இசை பாட என தொடங்கும் விநாயகர் அகவலை பாடி விநாயகரை வழிபட்டார். ஔவை விநாயகர் அகவல் பாடி முடித்ததும் அவர் முன் விநாயகர் தோன்றி தனது துதிக்கையால் ஔவையை ஒரே தூக்கில் திருக்கைலாயம் கொண்டு போய் சேர்ப்பித்து விட்டார். விநாயகர் துதிக்கையால்
ஔவையாரை திருக்கைலாயம் கொண்டு போய் சேர்த்த பிறகுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமானும் திருக்கைலாயம் வந்தடைந்தனர் என்பது ஒரு வரலாறு. ஔவையாரை இத்தல விநாயகர் விஸ்வரூபம் எடுத்து தனது துதிக்கையால் திருக்கைலாயம் கொண்டு போய் சேர்த்ததால் பெரிய யானை கணபதி என்று அழைக்கப்படுகிறார். பார்வதி தேவி ஈசனின் இரு கண்களை விளையாட்டாக மூடியதால் இருள் சூழ்கிறது. இருள் சூழ்ந்து அந்த இருளையே ஒரு அசுரனாக மாறுகிறது. அந்த அசுரன்தான் அந்தகாசுரன். அந்தகாசுரனுக்கும் ஈஸ்வரனுக்கும் யுத்தம் நடக்கிறது. சிவன் தன் கரத்தில் உள்ள கதையால் அந்தகாசுரனின் தலையில் அடிக்க அவன் தலையிலிருந்து ரத்தம் பீரிட்டு பூமியில் விழுகிறது. ஒவ்வொரு துளி ரத்தத்திலிருந்தும் பல அசுரர்கள் உற்பத்தி ஆகி போர் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பார்வதி காளி சுரூபம் கொண்டு அந்தகனின் தலையிலிருந்து வெளிப்படும் இரத்த துளிகளை கபாலம் கொண்டு கையில் ஏந்தி அசுர உற்பத்தியை தடுக்கிறாள். வெளிப்பட்ட இரத்தங்கள் இரத்த கோடுகளாகி 8 திசைகளிலும் விழுந்து குறுக்கும் நெடுக்குமாக 64 சதுரங்களாக விழுகிறது. அந்த பதங்களில் சிவன் தனது அருளால் 64 பைரவர்களை உற்பத்தி செய்து அந்த பதங்களில் இருக்கச் செய்கிறார். 64 பைரவ சக்திகளை உற்பத்தி செய்து அசுர உற்பத்தியை தடுத்து அசுரவதம் செய்து தேவர்களுக்கு அனுகிரகம் செய்கிறார். இந்த கோவில்ல ஔவையை கைலையில் விட்டு வரச் சென்ற கணபதி பெரிய யானை கணபதி என்றே அழைக்கப்படுகிறார். அது மட்டுமில்லாமல் இந்த கோவிலில் நர்த்தன கணபதி, முருகன் மற்றும் அவரது துணைவியார், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், விசாலாட்சி விஸ்வநாதர், சிதம்பரேஸ்வரர், அகத்தீஸ்வரர் மற்றும் காலத்தீஸ்வரர், அபிதகுஜாம்பாள் மற்றும் அருணாச்சலேஸ்வரர், ஜம்புகேஸ்வரர், ஏகாம்பரேஸ்வரர் மற்றும் தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, லிங்கோத்பவர், துர்க்கை, சண்டிகேஸ்வரர், நவகரகம், சூரிய பகவான், ஞான சம்பந்தர் மற்றும் மெய்ப்பொருள் நாயனார், நரசிங்க முனையரார் ஆகியோரை இங்கு காணலாம். முருகன் இங்கு 12 கைகளுடன் மயில் மீது அமர்ந்த நிலையிலே காட்சியளிக்கிறார். இங்குள்ள மூலவர் சுயம்பு லிங்கம் கும்பாபிஷேகத்தின் பொழுது சுற்றிலும் தோண்டி எடுக்கப்பட்டது. லிங்கத்தின் அடிப்பகுதி 25 அடிக்கும் கீழே சென்றது. எனவே மேலும் தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருந்ததால் தோண்டும் பணி நிறுத்தப்பட்டது. இங்குள்ள துர்க்கை தேவி ஒரு பிரசித்தி பெற்ற தனி சிறப்பு வாய்ந்தது. ஏனென்றால் அவளுடைய கண்கள் மனித கண்களைப் போலவே வெண்மை நிறத்தில் காட்சியளிக்கின்றன. அருணகிரிநாதரும் இந்த கோவிலில் முருகப்பெருமானை போற்றி பாடியுள்ளார். கவிஞர் கபிலர் இந்த கோவிலில் இறைவனை வழிபட்டார். அங்கவை மற்றும் சங்கவை திருமணங்கள் நடைபெற இடம்பெற்ற பெருமை இந்த கோவிலுக்கு உண்டு. புலவர்களாகிய ஔவையார் மற்றும் கபிலர் ஆகியோரின் முயற்சியால் தான் இந்த திருமணம் நடந்ததாகவும் நம்பப்படுகிறது. பாரிவள்ளல் மன்னனின் மறைவுக்கு பிறகு அவர்களது மகள்கள் அங்கவை மற்றும் சங்கவை மிகவும் கஷ்டப்பட்டார்கள். கவிஞர் ஆகிய கபிலர் பாரியின் நண்பரும் சிறுமிகளின் பராமரிப்பாளருமான பாரி மன்னன் மற்ற மன்னர்களுடன் பகைமை கொண்டதால் அவர்களுக்கு பொருத்தமான வரன் கிடைக்கவில்லை. கபிலர் தனக்கு நல்ல தோழியாக இருந்த பெரும் புலவர் ஔவையார் அவர்களிடம் திருமணத்திற்கு உதவி செய்யுமாறு வேண்டினார். தொடர்ந்து முயன்றும் கபிலரால் அவர்களுக்கு பொருத்தமான ஒருவரை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. தனது நண்பரின் மகள்களுக்கு உதவ முடியாத வேதனையை தாங்க முடியாமல் அவர் ஒரு குகைக்கு சென்று சாகும் வரை உண்ணாவிரதத்தை தொடங்கினார். அவரது மரணத்திற்கு பிறகு ஔவையார் இறுதியாக நடுநாட்டு மன்னன் தெய்வீகனை பெண்களுக்கு திருமணம் செய்து கொள்ள செய்தார். இன்றும் பெண்ணையாற்றின் நடுவில் கபிலர் குகை ஒன்று உள்ளது. பெண்ணையாற்றின் நடுவிலே இந்த கபிலர் குன்று ஒன்று உள்ளது. இந்த குன்றிற்குள் மற்றொரு சிவலிங்கம் உள்ளது. இந்த கோவில்ல விசேஷங்கள் என்னன்னா, மாசி மாசத்துல பிரம்மோற்சவம், கார்த்திகை தீபம், ஆடி மாசத்துல வர வெள்ளிக்கிழமைகள் அனைத்தும், புரட்டாசில நவராத்திரி, ஐப்பசில அன்னாபிஷேகம், கந்த சஷ்டி, சூரசம்ஹாரம், மார்கழியில திருவாதிரை, மாணிக்க வாசகர் திருவிழா, ஆணி திருமஞ்சனம், அது மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் வருகின்ற பிரதோஷம் தொடர்ந்து அனுசரிக்கப்படுகிறது. இந்த கோவில் திறந்திருக்கிற நேரம் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும்.